நவம்பர் 29 மாபெரும் ஆவிக்குரிய பெலத்தின் ரகசியம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம். அதனாலே நான் பலட்சயமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலும் ஆவேன். சிம்சோனுக்கு ஒரு மேன்மையான அழைப்பு இருந்தது. அவன் பிறக்கும் முன்னரே ஒரு தேவ தூதன் அவனுடைய தாயாருக்கு தரிசனமாகி அவனுடைய பிறப்பை குறித்து கூறினான். அவனுடைய வாழ்க்கை முறைமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் தேவ ஜனங்களுக்கு நியாயாதிபதியாயிருக்கும்படியான அவனுடைய அழைப்பை குறித்தும் ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. இவை எல்லாவற்றின் மத்தியிலும் கூட சிம்சோனுடைய ஜீவியமும் ஊழியமும் முழுமையான ஒரு தோல்வியில் முடிவுற்றன. அவன் தன்னுடைய எல்லா பலனையும் அபிஷேகத்தையும் இழந்தான். பெலிஸ்தியரின் அடிமைத்தனத்திலிருந்து அவனால் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க முடியவில்லை. அவன் முடிவாக தற்கொலை செய்து கொண்டான். ஏன்? தேவன் அவனை குறித்த தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற தவறிவிட்டாரோ? அல்ல, தேவனால் அவனுக்கு விலக்கப்பட்டிருந்த ஒரு சவரகன் கத்தி பாவம் தன்னுடைய தலையின் மேல், அதாவது எண்ணங்களில் பட அனுமதித்ததினால் சிம்சோனே தேவனுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து விட்டான். நாம் நம்முடைய ஜீவியத்தை குறித்து ஒரு உன்னதமான அழைப்பை பெற்றிருக்கக்கூடும். தேவன் நமக்காக பெரிய காரியங்களை திட்டம் வகுத்திருக்க கூடும். ஆயினும் அவர் தம்முடைய திட்டத்தை நம்மில் நிறைவேற்ற நாம் செய்ய வேண்டிய பகுதி ஒன்று உண்டு. அது நாம் நம்முடைய ஜீவியத்தை தூய்மையில் காத்துக்கொள்வதாகும். சிம்சோன் தன்னுடைய நசரேய விரதத்தை காத்துக்கொள்ள தவறி தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடாத பரிதாபமான நிலைக்குள்ளானான். ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம், தன்னுடைய நசரேய விரதத்தை காத்துக்கொண்ட ஒருவன் இருந்தான். அவன்தான் சாமுவேல். அவனுடைய தாயாகிய அன்னாள், உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஒரு பொருத்தனை பண்ணினாள் என்று பார்க்கிறோம். இந்த பொருத்தனையை சாமுவேல் தன்னுடைய ஜீவியத்தின் முடிவு வரை காத்துக்கொண்டான். இதன் விளைவாக பழைய ஏற்பாட்டில் ஒருவருக்கும் கொடுக்கப்பட்டிராத விதத்தில் பல்வகை ஊழியங்கள் அவனுக்கு ஒருமிக்க கொடுக்கப்பட்டன. சாமுவேல் ஒரு ஆசாரியனாகவும் தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் இருந்தான். 3 ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டன. இம்3 உத்தியோகங்களிலும் அவன் தலைசிறந்து விளங்கினான். நாம் சாமுவேலைப் போல நம்முடைய தலையின் மேல் சவரகன் கத்திப்பட அனுமதியாதிருப்போமாயின், அதாவது பாவம் நம்முடைய சிந்தனைகளுக்குள் பிரவேசிக்க நாம் இடமளிக்காமல் இருப்போமாயின், கர்த்தர் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து யாவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை இன்று நீ சிம்சோனை போல இருப்பதாக உணர்ந்து கொண்டிருக்கக்கூடும். பாவ சிந்தனைகளுக்கு மறுபடியுமாக இடம் கொடுத்து நீ உன்னுடைய மனதை தீட்டுப்படுத்தி தேவனை விட்டுவிட்டிருக்கலாம். மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி கர்த்தரிடம் வா. இந்த கிருபையின் காலத்தில் அவரால் ஒரு சிம்சோனை ஒரு சாமுவேலாக மாற்றக்கூடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. November 29, 2025. The secret of great spiritual strength. There hath not come a razor upon mine head, for I have been a Nazarite unto God from my mother's womb. If I be shaven, then my strength will go from me, and I shall become weak and be like any other man. Judges chapter 16, verse 17. Samson had a great high calling. Before he was born, an angel appeared to his mother and told her about his birth. Even his manner of life and his calling to be a judge were foretold. Despite all this, Samson's life and ministry turned out to be an utter failure. He lost all his strength and his anointing. He could not deliver the people of Israel from the bondage of the Philistines. He eventually committed suicide. Why? Had God failed to fulfill his plan concerning him? No. Rather, Samson failed God by allowing a razor, sin, to come upon his head. Thoughts.
We may have a high calling on our life and God may have planned great things for us. However, there is a part that we have to play for God to fulfill His plan. We must keep our lives in purity. Samson failed to keep his Nazirite vow and failed the Lord miserably. But thank God there was someone else in the Old Testament who kept his Nazirite vow. It was Samuel. His mother Hannah made a vow saying, "If thou wilt give unto thine handmaid a man-child, then I will give him unto the Lord all the days of his life, and there shall no razor come upon his head." 1 Samuel chapter 1 verse 11. Samuel kept this vow till the end of his life. As a result, he was given a multiple ministry that no one in the Old Testament had. Samuel was priest, prophet, and judge. 3 blessed ministries were bestowed on him, and in all 3 offices he was outstanding. If we, like Samuel, will not let a razor come upon our head, if we do not let sin enter our thoughts, the Lord will richly bless us and make us a blessing to everyone. Dear friend, perhaps today you feel like Samson. You might have repeatedly given room to sinful thoughts and defiled your mind and failed God. Repent and come to the Lord. In this grace period, God can change a Samson into a Samuel. நந்தியால் பாடிடுவோம், நந்தியால் பாடிடுவோம், நல்லவர்